ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்பு எல்லோரும் செய்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னுவீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சட்டியில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாதாரணமாக மீன் குழம்பு செய்கிறத விட சட்டியில் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆல்ரெடி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சட்டியில் சட்டி நல்லா சூடானதும் ஒரு 2 குழிக்கண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சட்டி நம்ம கேஸில் வச்ச உடனே கடாய் மாதிரி மற்ற பாத்திரம் மாதிரி சீக்கிரம் சூடாகிடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா நல்ல ஹீட்டாகவே இருக்கும். அதனால் நல்ல எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வெந்தயம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரியட்டும்னு விடுங்க. கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹீட் அப்படியே சட்டியில் இருக்கும். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச பிறகு ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சட்டியில் சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஒரு 20 கருவேப்பிலை, அதை 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே குழம்புக்கெலாம் கல்லுப்பு சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணும். ஆனால் நான் கல்லுப்பு இல்லைன்றதுனால சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல்லுப்பே சேருங்க. உப்பு, மஞ்சத்தூள் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிடும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கூட வச்சுருங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு, மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போயே சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பேன். நீங்கள் எப்படி சேர்ப்பீங்கன்னு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் பூண்டு முழுசாகவே சேர்க்கலாங்க, அந்த மாதிரியும் சேர்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கி தோல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம சட்டியில் வச்சிங்கன்னா அது ஹீட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு கூட உள்ளே குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். நம்ம சட்டியில் செஞ்சாலும் கேஸ் கொஞ்சம் மிச்சமாகும். குக்கரில் செய்கிற மாதிரி தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நான் 1.5 லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கூட போதும். இது காரத்துக்காகவும் கலருக்காகவும். சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே பெரட்டி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே பெரட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர டைமில் நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம்.
உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்காமல் சீக்கிரமாக கொதித்து நல்லா சுண்டிடும். ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. நம்ம புளி கரைச்சலை வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோன்னா அது கொதிக்க ரொம்ப லேட் ஆகும். கொதித்து அந்த குழம்போட வாசனையே போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கொதித்து குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து சங்கரா மீனும் தேங்காய் பாறை மீனோட தலையை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். குழம்புல மட்டும் எப்போவுமே நான் வந்து தலை மட்டும் தான் சேர்ப்பேன். ஏன்னா குழம்பு மீன் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் எங்களுக்காக மட்டும் குழம்பு மீன் சேர்த்துட்டு, பசங்களுக்கு ஃப்ரை ஃபிஷ் தான் பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து மற்ற பார்ட்ஸும் அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். இப்போ நம்ம மீனை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டும் வைக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஓப்பன்லேயே கூட வைக்கலாம். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வந்து கொதித்து இறக்கிடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. டிப் பண்ணி விட்டுட்டு ஃபிஷ்ஷை நல்லா உள்ளே டிப் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு கூட நீங்கள் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, மீன் வந்து உடஞ்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கூட போதும். இப்படி கரண்டி போட்டு கலக்காமல் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு பிடிச்சி சட்டி இப்படி கலக்கினீங்கன்னா உங்களுக்கு மீன் உடையாமல் இருக்கும். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.